மேடம் அது என்ன புரோட்டோகால் மேடம் கொஞ்சம் சொல்றீங்களா? மேடம் உங்களோட ஆட்சியில தான் மேடம் ஜல்லிக்கட்டு போட்டி நடந்துச்சு இந்த மதுரையில. அப்போ உதயநிதி சார்னு ஒருத்தர் இருந்தார், அவரோட பையன் இன்பநிதி சார். அந்த இன்பநிதி எந்த காலேஜ்ல மேடம் ஐஏஎஸ் படிச்சாரு, எந்த காலேஜ்ல மேடம் ஐபிஎஸ் படிச்சாரு, அவர் எந்த புரோட்டோகால்ல மேடம் வராரு? அந்த சின்ன பையல கூட்டிட்டு வந்து கலெக்டர் மாவை தூக்கி தூர உட்கார வச்சுட்டு தள்ளி உட்கார வச்சுட்டு இந்த சின்ன பையல தூக்கிட்டு வந்து முன்னாடி உட்கார வச்சீங்களே, இது எந்த புரோட்டோகால்ல வரும் மேடம்? அப்படி நம்ம கேட்க முடியுமா? ஏன்னா கேட்க முடியாது. ஏன்னா உங்க சகாப்தத்தை தான் மக்கள் முடிச்சுட்டாங்க. நான் இருக்கும்போது ஐஏஎஸ் அப்புறம் தான் ஒரு எம்எல்ஏ புரோட்டோகால் ஃபாலோ பண்ணோம், அவ்வளவுதான் நடந்தது. ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட ஐஏஎஸ் அதிகாரியா? நம்ம தொகுதி பொறுத்த வரைக்குமே எதுவுமே இன்னும் ப்ராப்பராக எதுவுமே செய்யலைங்க சார். இது வரைக்கும் ஏமாத்தின்னு தான் இருக்கிறாங்க. இதுக்கப்புறமும் அவங்க ஆட்சி வந்தால் இன்னும் ஏமாத்தின்னு தான் இருப்பாங்கன்றதுனால தான் நாங்கள் களத்தில் இறங்கியிருக்கிறோம். இன்னமும் நாங்கள் தான் அப்படின்ற ஒரு ஆணவத்திலையும் திமுறிலையும் இருக்கிறாங்க. அது எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும்னு தெரியாது. ஆணவத்தில் இருக்கிறவங்க எங்கே வருவாங்கன்னு கடைசியில் தெரியும் மக்களுக்கு. அது பார்ப்போம். இன்னும் அந்த அந்த பொறுமை தான் உங்கள்கிட்ட நாங்கள் பார்த்தோம். நாங்கள் கவனிச்ச வரைக்கும் பார்த்தோம். இன்னும் வந்தாங்க எல்லாமே இப்போ அவங்களும் இருந்தாங்க. நீங்கள் அந்த பொறுமையாக ஹேண்டில் பண்ண விதம் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் உங்களை கேள்வி. இது இப்போ பொதுவாக அதிகாரிகள் சொன்னாலும் கூட நீங்கள் அடுத்த கட்ட தொடர்ந்து நடவடிக்கை என்னவா இருக்கும்? அப்படிலாம் ஒன்றும் சார், விட்டு கொடுக்கறதுனால கெட்டு போக மாட்டோம் இல்லைங்களா? எங்கள் தளபதியே பொறுமையாக தான் இருக்கிறாரு என்ன பண்ணாலும். அதனால தான் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அவர் பின்னாடி இருக்கிற நாங்களும் பொறுமையாக தான் இருந்துப்போம். பொறுமையாக இருக்கிறதுனால நம்ம ஒன்றும் தாழ்ந்து போயிட மாட்டோம்ல, பார்த்துக்கலாம்.